ஸோ இதுதான் மாலினியோட நியூ யூனிஃபார்ம். எப்படி இருக்கு பாருங்க. இது என்ன பேக்? புதுசா என்ன பேக் வாங்கியிருக்கா பாருங்க. ஃபேஸ்புக்னு ஒரு பேக் வாங்கியிருக்கா. இவ்வளோ என்ன வெல்கம் உள்ள போங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டு எங்கேயோ போய் வரவேற்பெல்லாம் பலமா இருக்குது புது ஸ்கூல்ல ஒன்று. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விம்லா மாலினி சேனல். இன்றைக்கி வந்து மாலினி ஃபஸ்ட்டு டே அவங்களுடைய 10th முடிச்சுட்டு +1 காலேஜ்னே வருது. எனக்கு வேறு ஸ்கூலுன்னு சொல்லும்போது காலேஜ்னு வரும், காலேஜ்னு சொல்லும்போது ஸ்கூல்னு வரும். அவங்களுடைய ஃபஸ்ட்டு டே ஸ்கூலுக்கு வந்து போக போகிறாங்க. அதாவது ஹையர் செகண்டரி ஸ்கூலில் ஃபஸ்ட் டே எனக்கு போக போகிறாங்க. நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். ஆனால் அங்கே போய் என்ன பண்ண போகிறேன் தெரியல. ஆமாம், அங்கே போய் என்ன பண்ணுவாங்க அப்படின்றது நம்ம ஃபஸ்ட்டே சொன்னோன்னாக்கா அவங்களுக்கு அங்கே போய் அவங்களுடைய நாலேஜ், அதாவது அவங்களுக்கு எல்லாமே கரெக்டாக நடக்காது இல்லையா. நம்ம அப்புறம் போனதுமே அங்கே போங்க, எங்கள் ஸ்டாஃப் இருப்பாங்க அப்படிலாம் சொன்னால் அது எல்லாமே கரெக்டாக நடக்காது. அதனால் அது அங்கே போகட்டும், அது என்ன நடக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு எதுவும் சொல்லாமல் இருக்கதே எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் நல்லதுன்னு நினைக்கிறேன். ஆனால் அவங்க அங்கே போய் என்ன பண்ணுறதுக்கா அப்படின்னு சொல்லிட்டு இவ கேட்டுகிட்டே இருப்பாள். நானும் சொல்லுவேன், என்ன தான் நாங்கள் சொன்னாலும் அது அங்கே ஆப்டாக அது சூட் ஆகாது பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். அதனால் கூட கம்பெனிக்கு வந்து பார்த்திங்கன்னா எங்கள் இன்னொரு அக்கா இருப்பாங்க, வீட்டில் இருக்காங்க, சமையல் செஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு. ஆமாம், அவங்களையும் கூட கூட்டிகிட்டு போயிட்டு ஃபஸ்ட் டே மட்டும் விட்டுட்டு வந்துடுவாங்க. அப்புறம் வரும்போது அவங்க எப்பயும் போல் முடிச்சுட்டு வருவாங்க. நான் கழனியில் இருந்தேன், இந்த மாதிரி கேழ்வரகு பயிருக்காக குரங்குக்கெலாம் பார்த்துக்கிறதுக்காக இருந்தேன். சரி, அதுக்குள்ளே ஃபோன் வாங்கிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாப்பா வந்தாங்க. அதனால சரி இன்ட்ரோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் பாப்பாவும் எடுத்துகிட்ருக்கோம். இதுக்கப்புறமேட்டு அக்காவும் பாப்பாவும் வீடியோவில் வருவாங்க. என்னோட பேக்குள்ள என்னென்ன இருக்குன்றது நாங்கள் வீடியோ எடுத்து இதை போடுவோம். அது ஒரு நெக்ஸ்ட் வீடியோ வரும், இல்லை இதில் கூட சொல்லுவாங்கன்னு தெரியல. இன்றைக்கி பாப்பா வந்து ஃபஸ்ட் டே போகிறாங்க. அதுதான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ மாலினி, என்ன பண்ணுறீங்க? வாட்ச் மறந்துட்டு ஃபேன் சத்தமாக இருந்துச்சுங்க, அதனால தான் நடுவில் கட் பண்ணிட்டாங்க. டைம் வந்து பார்த்தீங்கன்னா டைம் வந்து 3 மணி 2 மணி தான் வச்சுருக்காங்க. என்ன பண்ணுறது? நேற்று எக்ஸாமுக்கு எடுத்துகிட்டு போனேன்ல, அது திரும்பியும் உடச்சிருவ போல இருக்குதே நீ. அது அந்த மாரி வச்சுருக்கீங்க. நான் ஸோ காய்ஸ், இப்போ டைம் வந்து பார்த்தீங்கன்னா 8:05 ஆகுது. வாட்ச் போட்டுடலாம். அதுக்கு ஏன் ஃப்ரெண்ட் நீ வந்து இவ்வளோ கிட்ட வர சப்ஸ்கிரைபர்ஸ் பார்த்து பயந்துட போகிறாங்க. நியூ யூனிஃபார்ம் எப்படி இருக்குது? நல்லா இருக்குல்ல? ஸோ இதுதான் மாலினியோட நியூ யூனிஃபார்ம். எப்படி இருக்கு பாருங்க. சைடில் நான் தான் பிடிச்சேன், கொஞ்சம் சும்மா துண்டுக்குது. எம் செட் தான் வாங்கணும். அதுக்கே நான் டைட்டாக பிடிச்சிட்டேங்க. ஃபஸ்ட்டு ரொம்ப டைட்டாக பிடிச்சி அதுக்கப்புறம் லூஸ் பண்ணி மறுபடியும் டைட் ஆகிடுச்சு. அதாவது நான் வந்து ஓகே வாங்க गाइस, இப்போ நான் வந்து ரெடி ஆகிட்டு தரலாம் செய்வேன். பேக்கில் என்னென்ன இருக்குன்னு நான் பேக்கில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பொருள் வச்சுருக்கேன். அப்புறம் எனக்கு பிடிச்ச புக்கு ஒன்று இருக்குது, அது வச்சுனா நான் ஞாபகம் இல்லை பார்க்கலாம். என் பேக்கில் குட்டீஸ்லாம் தூங்கிட்டு இருக்கானுங்க. இவ பேர் வந்து பார்த்தீங்கன்னா டிங்கு, பொண்ணு. இவ பேர் வந்து பிங்கு, பெரிய பையன். இவங்களோட டீட்டெயிலாக பார்க்கணுன்னா ராஜராணி சேனலில் பாருங்க. இங்கே தான் அவங்கள டிஸ்டர்ப் பண்ணாமல் நீ எடுத்துக்காட்டு. நான் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பொருள் சிமெண்ட் வச்சுருக்கேன், நிறைய அப்படியே எடுத்துருக்கேன். ஓ, பேக் காட்டணுமா? இது என்ன பேக்? புதுசா என்ன பேக் வாங்கியிருக்கா பாருங்க. ஃபேஸ்புக்னு ஒரு பேக் வாங்கியிருக்கா. இவ்வளோ என்ன பண்ணுறது நான். இது பேர், இது ஏன் பொம்மை. பிடிச்சிருந்தா எடுத்துப்பேன் நான். இது ஏன் பொம்மை திருடி கொண்டான். அதுவும் அதை தொய்ச்சி வச்சிருக்கா பாரு. அறிவு ஜாமெண்ட்ரியில் வந்து பார்த்தீங்கன்னா புது பென்னு. என்னென்ன பென்ல வச்சிருக்கேன்? பிளாக் பென். இது வந்து உனக்கு கொடுக்க வேண்டியது. நான் வச்சுங்க பிளாக் பென், ஒரு ப்ளூ பென். என்னோட பப்ளிக் எக்ஸாம் எழுதின இங்க் பென்னும் கேட்டு வச்சிருக்கேன். அப்புறம் லெட்டு வந்து பார்த்தீங்கன்னா பவுச்சில் வைக்கல, வெறிஞ்சுட்டு இருந்தால் பவுச்சில் சொல்லிட்டு வச்சு போட்டேன். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என் பென்சிலு, என் ஷார்ப்னரு, புது பென்சிலு, அப்புறம் எங்கள் அக்காவோட ஒயிட்ல சுட்டுட்டு இருந்தாங்க. அப்புறம் ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த குட்டி ஜிப்பில் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து நிறைய வந்து வச்சுருக்கேன். அதே செகண்ட் ஜிப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை. ஆனால் தேர்ட் ஜிப், இந்த கீச்சன் ஜிப்பில் வந்து பார்த்தீங்கன்னா என்னவோ வச்சிருக்கு, ஞாபகம் இல்லையா? ஒரு ரஃப் நோட்டு गाइस, ஃபர்ஸ்ட் டே போய் என்ன பண்ணணும்னு தெரியல. அதனால அந்த ரஃப் நோட் கொஞ்சம் காட்டு. பேர்லாம் எழுதிருக்கீங்களா? இல்லை. அப்புறம் யாரும் தூக்கி போகிறாங்க. எழுதிக்கலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஒரு வேலை இருக்குது, டைப்ரைட்டிங் வேலை. அதனால டைப்ரைட்டிங் வேலை இல்லை, டைப்ரைட்டிங் கிளாஸ். வேலைக்கு போகிறவே
என்னோட ஃபேவரட் தமிழ் புக்கு. எனக்கு எப்படி ஃபேவரட் சப்ஜெக்ட் தமிழ் மாறிச்சுன்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் அக்கா 10th படிக்கும் போதே நிறைய போயம்லாம் படிப்பாங்க. எக்ஸாம்பிளுக்கு ஏட்டு தொடங்கி விதை நம்மை சரி இதுவே நிறைய பாட்டுலாம் படிப்பாங்க ரைமிங்கா. அதெல்லாம் என் பாட்டு எங்க மியூசிக் மிஸ் நான் 6th இப்போ படிக்கிற ஸ்கூல்ல கேர்ள்ஸ் ஸ்கூல்ல நாங்க படிச்சோமா, அப்போ எங்க மியூசிக் மிஸ் நிறைய பாட்டு சொல்லி தருவாங்க. அதே மாதிரி நாங்கள் 11th வந்து அந்த வேலையை அப்படியே கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஸோ நாங்களா டோன் போட்டு மெமரி போயம்லாம் பண்ணுவோம், பாடுவோம். கிளாஸ்ல எல்லாம் ஷேர் பண்ணி யார் யார் என்னென்ன டோன் ரெடி பண்றாங்களோ அவங்கவுங்க ஷேர் பண்ணிப்போம் அப்படியே பாட்டு. ஏன் புக்கா? ஆமா இதோ ஓகே ஓகே. எல்லா சைடுல இந்த அக்கா கேடி வச்சிருக்காங்க. ஏதாவது எக்ஸாமுக்கு சொல்ற क्वेश्चंस நோட்ஸ். அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா எங்க அக்கா எங்க சின்ன அக்காக்கு வந்து பாத்தீங்கன்னா விமலா அக்காக்கு பர்த்டே போச்சுயா. அந்த பர்த்டே பேப்பர்ல நல்லா இருந்துச்சு. அப்புறம் மயில எனக்கு ஒரு சின்ன பாப்பா எடுத்துட்டு மயில் இருக்காது, குட்டி பாப்பா அது, அவ எத்து போயிட்டா. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸாம் பேட் அவ்வளவுதாங்க. ஆனா இப்போ வந்து மெயினே வந்து பாத்தீங்கன்னா குட்டி சிப்பி. அந்த எக்ஸாம் பேட காட்டேன், அதுவும் எந்த தானே? எந்த வாங்கி வச்சிருக்கானக்கு அது கொஞ்சம் ஓ கிடைச்சிருச்சா? இது எந்த தானே வச்சு இந்த எக்ஸாம்க்கு? நான் வந்து பாத்தீங்கன்னா என் பொருள் எல்லாத்தையும் ரொம்ப பத்திரமா எடுத்து வச்சுப்பாங்க. ஆனா எங்க போட்டது ஐயோ எங்கேயோ வச்சுமா எங்கன்னு தெரியல. அவ்வளவுதான் இந்த பொருள் காணும். மாலினி நீ 11th போறேன்னு என்னால நம்பவே முடியல மாலினி. ஏன் சிவோ நேத்தா 6th போன மாதிரி இருந்தது, அதுக்குள்ள 11th. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இது இன்னும் கூட அரை டிக்கெட் போட்டு 6th படிக்குதுன்னு சொல்லி கூட இட்டு போலாம். இது தூக்கி போட்டு அந்த மாதிரி இது கொயா மொயான்னு இது இன்னும் சாய். ஓகே. பெரிய இதுல வந்து பாத்தீங்கன்னா லீவ்ல அவ ஒரு நல்ல வேலை பண்ணி வச்சிருப்பா. அதில் காட்டேன் பெயிண்ட் இப்படி காட்டேன், இதுக்கு நேரம் தெரியும். இதுக்கு பாருங்க ஒரு எரேசருக்கு என்னென்ன வேலை பண்ணி வச்சிருக்கா. என்னோட பிளாக் பென் நான் ஸ்கூல் பெயிண்ட் அடிச்சு வாட்டர் பெயிண்ட் வச்சு பண்ணி வச்சிருக்கா. அது போய் உள்ள விழுந்துடுச்சு. அடுத்ததா 8:10 ஆகுது, 8:45 பஸ். காசு வச்சுக்கிறேன். அதே மீறி போனாக்கா என் ஃப்ரெண்டு ஒருத்தி நான் அந்த ஸ்கூல்ல இருக்கும்போது வாங்கி கொடுத்தா. ஞாபகம் வச்சு. அதுவும் இல்லாம நான் வந்து பாத்தீங்கன்னா வேற கலர் தான் கேட்டேன். 10th அந்த கலர் யூனிஃபார்ம்லேயே வாங்கி கொடுத்துட்டாங்க. ஓகே. நான் ஞாபகமா வச்சுக்கிறேன். சொல்ல போனா ஸ்கூல் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால அந்த ஸ்கூல் எனக்கு வச்சுக்கிறேன். இது அசால வச்சீங்கன்னா இது கொழுப்பு பேக்ல போய் இப்படி சட்னி ஆயிடுச்சுன்னா ஆக மாட்டேங்குது. சரி நம்ம இட்லி ஆக்கிடலாம் அவளு. அதுக்கும் அதான் இது மாதிரி 5 கிலோ ஒண்ணுமே இல்லை. காசு மட்டும் தான் சில்லற ஆளுது. சரி ஓகே அவ்வளோதானா? அதான் பேக் தூக்கி போட்டா பேக். ஓகே ஃபர்ஸ்ட் டே வாட் இஸ் இன்சைட் இன் யுவர் பேக் பார்த்தாச்சு. ஒரு வேலை பவுச் பார்க்கலையே நம்ம உள்ள என்னென்ன வச்சிருக்கு. புது பவுச். ஆட பாவ் பின்னாடி ஒண்ணுமே இல்ல. ஜாமெண்ட்ரி பாக்ஸ்லயே வச்சிருக்கியா இன்னும்? ஜாமெண்ட்ரி பாக்ஸ் ஒன்னும் மூட மாட்டேங்குது. அதனால ஓ இப்போ நீ ஜாமெண்ட்ரி பாக்ஸ்ல இருந்து பவுச்ல எடுத்து வச்சுக்க போற எல்லாமே. கரெக்டா? எப்படி கண்டுபிடிச்சு பார்த்தியா? மிகப்பெரிய கண்டுபிடிப்பு. என் காம்பஸ்ல எங்க அரேஞ்ச் வெளியில போனேன். அக்கா கிட்ட கண்ணு மாட்டவே இருக்கு. ஏன்டி என்கிட்ட மாட்டவே கூடாதுன்ற? எப்படி திமுருட்டு தூங்குறத பத்தியா? அக்கா அக்கா இங்க வாங்க நாட்டம் சொல்லுவோம். இந்த பென்சில் இருக்குல்ல, ஒரே நிமிஷம் அப்படியே இருக்க. இந்த ஃபைல் இருக்குல்ல, அதுக்கு 2 கண்ணு பாருங்க அழகா எப்படி இருக்கு. இதுல ஒரு பென்சில் இருக்கு இல்லையா, அது அக்காவது விமலாவது சொல்ல கூடாது. இது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அக்கா சுத்திட்டேன். இங்க பாருங்க எல்லாம் அப்படியே இருக்கா. இங்க எல்லாம் ஆனா எந்த பாருங்க எரேசர் வந்து இதுல எல்லாமே புதுசா அப்படியே இருடி. என்னடி ஒரு மாதிரி கிளாரிடி முடிவை நான் சொல்லமா? இதுல பாருங்க பின்னாடி எரேசர் இருக்கு, இதுல எரேசர் இல்ல, அவ்வளவுதான். அதே சாமி இது வந்து ஆக மொத்தத்துல தெரியுது இது ஒரு பொருளை எப்படி வச்சிருக்குதுன்னு பாருங்க. சாரி கைஸ் நடுவுல வந்து டார்ச் லைட் ஆஃப் ஆயிடுச்சு. வந்து பாத்தீங்கன்னா இந்த பென்சில் நான் ஃபர்ஸ்ட் வாங்குறேன். இப்போ இது ரெண்டுத்துல எது உண்டு? ரெண்டுமே. சின்ன அக்கா வந்து கேட்டா கொடுத்துருவேன், எல்லாம் கொடுக்க மாட்டேன். அந்த அக்கா பேஸ் அது என்னைக்கு இப்போ நான் 19ஆம் தேதி அன்னைக்கு தான் நான் ஒரு 2 பேருக்கு காலேஜ். அன்னைக்கு நீங்க போய் பேசலாம் வாங்க தேவைன்னா கொடுப்பேன் நான். ஓகே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நான் அப்போலேருந்து பொறுமையாக ஷாப்ல செய்வேன். என் அக்கா இப்போ தான் வீடியோவே எடுக்குது. கௌசிக் வந்தான். ஏய் என் பேக் குப்பரை கவுந்தான். போ அங்கே கிமலா போயிடு அப்படியா? அதை ஏன் நீ பண்ணுன்ற? உன் பேக் முதல் பேக் பண்றீ, டைம் ஆகுது. டைம் என்ன? டைம் பார்த்து சொல்லு. யாராச்சும் டைம் கேட்டா பார்க்க தெரியுமா? ஏய் டைம் கேட்டா பார்க்க தெரியுமா? பாப்பா ஆனா பார்த்து சொல்லதான் தெரியாது. ஐயா அம்மா கேட்டா சாமி நான் என்னத்தை பத்தி பேப்பர் உள்ள பவுச்
வச்சிருப்பாங்கல்ல அந்த குப்பை. அவங்க 2 பேரும் தூங்கிட்டு இருக்காங்க. போய் அவங்க அம்மா பாருங்க. மேல ஷார்ப்னர் சீ. நானும் இங்கே தூங்குறேனே எங்கேயாச்சி அப்படின்னு பாக்குது. அது மைண்ட் வாய்ஸ் கேப்சர். ஏய் நக்குதுக்கா. சரி நீ சீக்கிரம் பேக் பண்ணி எல்லாத்தையும். அது அந்த சின்ன பொண்ணு ஏஞ்சிட்டா பாத்தீங்களா? அவதான் ரொம்ப அழகா. மாலினி எங்க பாருங்க உன் புக்ல குத்த வச்சு உட்கார்ந்துட்டு ஒண்ணு. ஆனா நீங்க அந்த புக் எடுத்தும் போல பாய். அது எப்படி பாக்குற பாரு. சாரி பாப்பா. அசால ஒரு எல்லா ஃபைல் போட்டு வைக்கிறேன். உன்னை குத்தி வச்சுக்கிறக்கா. நான் இல்ல என்கிட்ட கொடுக்கும்போதே போட்டுட்டு அப்படியே மேல பழி போடுறீங்க. நான் அசால வச்சேன். எக்ஸாம் பேர் வச்சேன். தற்பொழுது மாலினி அவர்கள் பேக்கை பேக் செய்து கொண்டிருக்கிறார். அப்புறம் பஸ்ல போற காசு லஞ்ச் என்னடி சில்லறை நீங்கிற? ஏய் எருமை குறுக்க வரா பாரு இவ. அவ்வளவுதான். ஐ ரெடி. ஃபாஸ்ட் பேக். ஐயோ ஜிபு போகல. ஐயா கையும் காலம் ஓட மாட்டுங்க. பேக் கூட லஞ்ச் கூட காங்க ஸ்வீட்டா இருக்கு. லஞ்ச் கூட 2 தோசை இதெல்லாம் யார் எடுத்து வைப்பா? ஐய் அது பிளாக் பென் ஓன் பிளாக் பென். நீங்க புக் எடுத்து போல வெயிட் ஆகுது பாருங்க. நீங்க என்னன்னா புக் கொடுப்பாங்கல அதனால எடுத்து போங்க. சாய். ஓகே. லஞ்ச் என்னென்ன லஞ்சுமா? தோசை எனக்கு பிடிச்ச அப்புறமேட்டுக்கா வெங்காயம் தக்காளி குருமா. எனக்கு பிடிச்ச தோசை. முத நாளே பத்தியா சாப்பாடு. நமக்கு சோறு தான் முக்கியம். சரி ஓகே. எனக்கு தோசை தான் முக்கியம். ரொம்ப நேரமா ஓடிட்டு இருக்கு. சொல்லிட்டு அடிச்சிட்டா என்ன? கிளாஸ்க்கு போனதுல இருந்து என்னென்ன பண்ணான்னு சொல்லிட்டு இருக்கா ஒரு. கிளாஸ் போனதுல இருந்து இல்ல பிரேயர்ல என்ன நடந்துச்சுன்னு. யாரா இந்த கௌசிக்கு நடுவுல போ அப்படி இந்த கதை சொல்லிட்டு தான் நல்லா இருக்குது. இந்த கதை தான் இன்ட்ரெஸ்டா இருக்கு. அப்புறம் கிளாஸ்க்குள்ள போனோன்னு என்ன பண்ண? ஃபர்ஸ்ட் டே காலேஜ் ஃபர்ஸ்ட் ஸ்கூலு புது ஸ்கூலு. பண்ணி குட்டின்ற பத்தியா? இல்ல பின்னாடி எனக்கு தலை ஜனகணமகளை பாடுறது கூட ஒண்ணுமே கேட்கல தெரியும். இதான் ஒரு பெரிய கவலை. இல்ல நீயே சொல்லலாம். ஃபர்ஸ்ட் எங்க போகணும்னு தெரியல, யாராவது நிக்கணும்னு தெரியல. அப்ப கடைசி தானே நின்னாலும் உனக்கு தெரியாது. உனக்கு அந்த கஷ்டம்லாம் எங்கடா குறுக்கால. சரி அப்புறம் ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே என்னென்ன பண்ணீங்க? கிளாஸ்க்கு போனோடனே கிளாஸ்க்கே நான் முதல்ல எப்படி தெரியுமா இல்லைங்கண்ணா, நீ சொன்ன இடத்துல கிளாஸ் கிடையாது. கிளாஸே இல்லையா? அந்த அக்கா பேச்சு கேட்குதே. டேய் கிளாஸுக்குள்ள போனோமா? நான் ஸ்கூல்ல விட்டு வந்து 4 வருஷம் ஆகுதுடா. நான் சொல்றது கேளு. ஸ்கூலுக்குள்ள போனோமா? கேட்டு தந்தாங்களா? உள்ள போனோமா? அப்புறம் அவனா ஒரு இல்சா வாங்க அடிப்பா. அவனை புச்சோமா? கிளாஸ் ரூம் எங்கடா இருக்குன்னு கேட்டான் சொல்லுவான். அப்படியே கிளாஸ். நீ என்ன போனோன்னு யாரையாவது கிளாஸ் கேட்டியா எங்க இருக்குன்ட்டு? மேம் கேட்டாங்க. இப்போதான் அவங்க எங்கம்மா நீங்கள் எங்கேயும் அட்மிஷன் போயிருக்காங்கம்மான்னு பிஸியாக இருந்தாங்க. கடைசியில் ட்ரைனிங் மிஸ்க்கு கேட்கலாம் பார்த்தா அவங்களும் வந்து ட்ரைனிங் மிஸ்ல இருந்தாங்களா? மிஸ் 4 பேர் இருந்தாங்க. அப்புறமேட்டுக்கா முஸ்லீம் அவங்க ஆன்ட்டி அவங்க தெரிஞ்சிருந்துச்சு அது மேலே இருக்குன்னு. நீ சொன்னதான் ஒரு வரண்டா அந்த இடத்துல இல்லை படி. ஏய் ஆமாண்டி செகண்ட் ஃப்ளோர்ல 9th 10th எல்லாம் இருக்கும்டி. 3rd ஃப்ளோர்ல தாண்டி 11th 12th. ஆனா இப்போ எங்க இடத்துல பேர் கடைச்சிருந்தேன் சொல்றாங்க. அதுக்கு முன்னாடி இந்த பக்கம் லெஃப்ட் சைடு. ஆமா லெஃப்ட் சைடு. எதுக்கு இந்த டான்ஸ் ஆடுற? இப்ப படிக்கட்டு இருந்துச்சு. அங்க போய் படிக்கட்டு ஏறினேன். அப்புறம் இன்னொரு முறை படிக்கட்டு ஏறினேன். அங்க போய் ரைட் சைடு கட் பண்ணாக்கா அந்த இடத்துல படிக்கட்டு மாதிரி இருக்கும். அங்க போய் பார்த்தாக்கா பாய் ஸ்கூல் அடிக்கிற புளியாம்பாடு தெரிஞ்சோ தெரியும். அங்கேயும் போனாக்கா இன்னும் ரைட் சைடு போனால் 3 இருக்குது கிளாஸ்க்கா. ஆனால் அந்த இடத்துல நான் போகப்பட்ட பாடுது யாராக்கிட்டே கேட்டுங்க. அந்த கடைசியில் அந்த முஸ்லீம் ஆண்டி மறுபடியும் வந்தாங்க. சரி போய் கேட்டு தான் பார்க்கலாமே சொல்லிட்டு போகும்போது தான் 2 பேர் வந்தாங்க. அவங்க வந்து ஏன் திரும்ப கேட்டாங்களாம். கடைசியில் என்கிட்ட சொன்னாலுங்க, அக்கா நீங்கள் பாரு இன்னொரு சேர்த்தே மொத்தமாக கரெக்டாக 20 பேர் தான் அப்படின்னு சொன்னாங்க. ஏன்டி நான் நிறைய பேரில் இருப்பீங்கன்னு நினச்சேன் அப்படின்னா எல்லாரும் பயோமேக்ஸில் போயிட்டாங்க. அங்கே போய் பாரு நல்லா செம்மதி ஆடுமாரி எல்லாம் கூட்டமாக இருக்கும் சொல்லிட்டு அந்த பொண்ணு சாந்தியா. நாங்கள் படிக்கும் போது பயோமேக்ஸ்ல 80 பேர் கிட்ட இருந்தாங்க. கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல மட்டும் எப்பவுமே கம்மியா இருக்காங்க. ஆனா அதுக்கப்புறம் காலேஜ் வந்ததுக்கப்புறம் கம்ப்யூட்டர் சயின்ஸ் வேணும்னு எல்லாம் பயோமேக்ஸ்ல இருந்து வர வேண்டியது பைத்தியம் மாதிரி என்ன மாதிரி. அதுவும் இல்லாமல் பயோமேக்ஸ் ரொம்ப கஷ்டமா பயபுள்ளிங்க எல்லாரும் சொல்லிட்டு இருந்தாங்க போகும்போது. ஆனால் சரி கதை விட்டுப்பேன். போகும்போதே எதுவும் கேட்கலான்னு சொல்லிட்டு சந்தியான்னு ஒரு பொண்ணு இருந்தா. அந்த பொண்ணு அப்புறமேட்டுக்கா கண்ணாடி போட்டு காவியான்னு காவியான்னு ஒரு பொண்ணு காவியாவும் சந்தியாவும் நின்றுங்கனாக்கா அவங்க 2 பேர்த்தையும் நான் போய் கேட்டேன். அவங்க 2 பேர் வாங்கம்மா வெல்கம் அப்படின்னு சொன்னாங்களா. அவங்ககிட்ட வந்து நான் வந்து இது ஏவானான்னு கேட்டேன். ஆமாண்ணா. அப்புறமேட்டுக்கா இங்கிலீஷ் மீடியமா அப்படின்னு கேட்டாங்க. ஆமாம் நான் அப்புறம் கம்ப்யூட்டர் சயின்ஸ் தான் கேட்டேன். அப்புறமேட்டுக்கா அவங்க கேள்வி போனோடனே இத்தனை கேள்வி கேட்டுக்குது. அப்புறமேட்டுக்கா சரி
சரி சொல்லிட்டு அப்புறமேட்டுக்கு தான் வந்து வெல்கம் உள்ளே போங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டு எங்கேயோ போயிட்டு வரவேற்பெல்லாம் பலமா இருக்குது புது ஸ்கூல்ல உனக்கு. அப்புறமேட்டுக்கா உள்ளே போனதும் ஒரு நிமிஷம் உங்களோட பேர் என்னன்னாங்களா நானியோட பேர் சொல்லிட்டு உள்ளே போயிட்டேன். அப்புறமேட்டுக்கா உள்ளே போயிட்டு வெளியே வந்ததுக்கு அப்புறமேட்டு இப்படியே கேட்டாங்க ஒரு நிமிஷம் உன் பேர் என்ன கேட்டாங்க. அவங்க அப்படிதான் கேட்டாங்க. ஆனால் கொஞ்சம் டீசெண்டாக கேட்டாங்க. அது மாதிரி டீசெண்டா சொல்லாம இப்படி சொல்ற. அப்புறமேட்டுக்கா உள்ளே போய் பேக் வச்சுட்டு அங்கே போய் பார்த்தாக்கா அங்கே இடத்துல ஒன்று மேலே ஒரு பொண்ணு இருந்துச்சு. கொஞ்சம் குண்டா. ஆனால் பொண்ணு வந்து முடி வந்து குண்டி மட்டும் சொன்னேன்ல இல்லைக்கேன்னு அந்த பொண்ணு இருந்துச்சு. அப்புறமேட்டுக்கா என்ன மாதிரியே ஒரு பொண்ணு அப்போ தான் அட்மிஷன் போட்டிருந்தாங்க வெள்ளையா. அந்த பொண்ணோட பேர் வந்து நாகிஸ். நாகிஸ்டி பேர் நாகிஸ் மட்டும். சரி அடுத்து சரி கிளாஸ் எப்படியோ தேடி கஷ்டப்பட்டு புடிச்சிட்டே. அப்புறம் நிஷான்னு ஒரு பொண்ணு இருந்தாங்க. அப்புறமேட்டுக்கா வந்து இதெல்லாம் எப்போ தெரியும் உனக்கு? அன்னைக்கு நான் போனேன் நல்லா ஃப்ரெண்டு பிடிச்சி வச்சுக்கினேன் நானே பிடிச்சி. அப்புறமேட்டுக்கா முஸ்லீம் பொண்ணு பிடிச்சி. அப்புறமேட்டுக்கா தர்ஷினி ஒரு பொண்ணு பிடிச்சி. அடுத்து ஏதோ ஒரு பொண்ணு எங்கே வந்தால் வந்தேன். அந்த பொண்ணு மூஞ்ச மட்டும் கட்டு போயிட்டான். 4 பேர் நீங்கள் நாங்கள் பிடிச்சேன். சரி கிளாஸுக்கு போய் பேக்கை வச்சுட்டு என்ன பண்ண? எந்த இடத்துல உட்கார்ந்து எந்த பிளேஸ்ல உட்காரணும்னு போய் உட்கார்ந்து? சொல்ல போனால் அண்ணாண்ட கொஞ்சம் பேர் உட்காந்துருந்தாங்க. அங்கே வந்து போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு. அப்புறமேட்டுக்கா நாங்கள் அண்ணாண்டே உட்காந்துருந்தோம். அண்ணாண்ட உட்காந்து காற்று நல்லா சூப்பராக இருந்துச்சு. சரி ஓகே. அண்ணாண்டே செகண்ட் பெஞ்சில் உட்காந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக காற்று ஒரு பிளேஸாகவே உட்காந்துக்கோ. ஃபேனுக்கு நேரம் உட்காந்து. சரி அப்புறம் பேக் வச்சுட்டு இது ஃபர்ஸ்ட் பீரியட் யார் வந்தது? மேம்லாம் வந்தாங்களா? அதெல்லாம் பேர்லாம் கேட்டாங்களா? ஒன்றும் கேட்கலையா? மேம் ஒருத்தர் இன்னைக்கு ஃபுல்லாமே மேமு சார் யாருமே வரலையா? அடச்சை. ஆனால் உனக்கு தெரியுமா ஸ்டார்டிங்ல ஆனால் ஒரு 4 நாள் அட்மிஷன் ரொம்ப பிஸியாக இருப்பாங்க. நான் ரஜினிஸ்டியோட கிளாஸ்க்கு வந்து போனேன். அவ வந்து எங்கன்னு தெரியல. நான் கிளாஸை ரொம்ப கஷ்டப்பட்டு தேடி வந்தேன்டி அப்படின்னு சொல்லிட்டு வந்தா. அப்புறமேட்டுக்கா அப்புறமேட்டுக்கா என் ஃப்ரெண்ட்ஸ்க்கு சொல்லிட்டு நாங்கள் 2 பேரும் போனதும் அவளோட எந்த வந்து 12ஆம் நம்பர் போட்டிருக்கோம். அவளது வந்து பார்த்தீங்கன்னாக்கா 17 போட்டிருக்கோம். அப்புறம் கவியரசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 20 போட்டுச்சு. அவளோட நம்பர் கூப்பிட்டு போனோம். அதுக்கு நான் குறுக்கால வந்து கவியரசியா? கடைசியில் ரஜினிஸ்டியோட கிளாஸ் கூப்பிட்டு போனோம். அங்கே போய் கொஞ்ச நேரம் உட்காந்து அட்டாச்சிங். எப்பா அப்பனா உனக்கு ஜாலியாக இருந்துக்குதுன்னு சொல்லு. ஃபர்ஸ்டே நான் கூட நினச்சேன் பயந்துக்குன்னு அப்படியே போனேன் அப்படின்னு சொல்லுவேன்னு பார்த்தா போன உடனே எல்லாம் தெரிஞ்சவங்க. அவங்க கிளாஸ்ல காலைல பிரேக் வைக்க அப்படியே போயிடுச்சு டைம். அதெல்லாம் அந்த கோட்ல இருக்கும். ஃபர்ஸ்ட் டேவே குழந்தை மாதிரி மண்ணாக்கிட்டு வந்துருக்கேன். இல்ல ஸ்கூல்ல அஸ்தான் இது டைப்ரைட்டிங்ல இருக்கும். அந்த மிஷின்ல இருக்கு. சரி அதுல வந்து காலைல வாடி போன பூ எடுச்சா அது அப்புறம் எடுத்துக்கலாமே. அப்புறம் லஞ்ச் பெல்ல வந்து எங்களுக்கு வந்து பசிக்குதுன்னு சொல்லிட்டு 12 மணிக்கே சொல்லிட்டு நான் டைம் பார்த்து 12:15 சாப்பிட்டுட்டேன். இந்த பிள்ளைக்காக நான் 6 மணி பஸ்ஸுக்கு வரலான்னு இருந்தேன். நல்ல வேலை டைப்ரைட்டிங் முடிக்கும் 5:30 அந்த பஸ் வந்து கரெக்ட் டைமுக்கு போகாமல் ஒரு 10 நிமிஷம் லேட்டாக போச்சு. அதனால 5:30 மணி பஸ்ஸுக்கே வந்துட்டோம். 5:30 மணிக்கு வர வேண்டிய பஸ்ஸு எப்பவுமே 10 நிமிஷம் லேட்டாக போவோம். அது போல் இன்றைக்கும் போச்சு. ஆனால் நம்ம வந்து எதிர்பார்க்குற அன்றைக்கெலாம் வந்து பஸ்ஸு கரெக்ட் டைமுக்கு போயிடும் இல்லையா? அந்த மாதிரி நாளைக்கு நான் எப்படி வருவேன்னு தெரியும். நடந்து வருவேன். ஓகே முதல் நாள் சுகமாக அமைந்துள்ளது. வாழ்த்துக்கள். அதே சமயம் இப்போ கதை பேச கேட்டு நடு தூக்கமும் வந்துச்சு. அப்புறமேட்டுக்கா கதை பேசுறத கேட்டு தூக்கம் வந்துச்சா? யார் எல்லாரும்? அதான் நான் சொன்னேன்ல அவங்க எல்லாரும். அப்புறமேட்டுக்கா நானே பேச ஆரம்பிச்சேன்னா என் மக கொஞ்சம் திரும்பி நான் கூட ஜாலியாக பேசினேன். அப்புறமேட்டுக்கா என்கிட்ட இந்த புள்ள இன்னும் ஸ்கூலுக்கே போகாம உட்காந்துங்குது. இன்னும் அட்மிஷன் சேரல. இந்த குழந்தைய பித்தமே ஸ்கூல்ல சேருங்க. ஓகே மாலினி கங்க்ராச்சுலேஷன். ஃபர்ஸ்ட் டே போயிருக்கீங்க. 12th நல்லா படிச்சு சொல்ல மாட்டேன். அவங்க எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகல. அவ கிளாஸ்ல லஞ்ச் பெல்ல வந்து நான் அவ கிளாஸ் சாப்பிட்டேன். அப்புறமேட்டுக்கா ஏன் உன் கிளாஸ்லயே சாப்பிட வேண்டியது? அப்பதான் யாரு கூட அங்க எல்லாரும் வெளியே போய் சாப்பிட்டுருந்தாங்க. அக்கா இவனுக்கு இன்னும் அட்மிஷனே போடல. ஆடா பாவீங்களா. அவனுக்குலாம் ஸ்கூல் போவான். ஸ்பெஷல் ஸ்கூல் இப்போ கிடையாது. ஐயோ துள்ளுது. அங்கே அவங்க சொன்னது காமர்ஸ் குரூப் எடுத்தால அவளோட ஒரே ஒரு கிளாஸில் மட்டும் மிஸ் பண்ணிட்டாங்க. நான் சைடில் கொஞ்சம் ஓடியான்ட்டேன். அவங்க குடும்பமா கம்முன்னு உட்காந்து வேண்டியது தானே. கேளுக்கா அதே மாதிரி நான் மட்டும்தான் இன்னும் நினச்சேன். பார்த்தாங்க இன்னொரு புள்ளேருந்து நீ என்னமா குரூப்பு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. அந்த புள்ள மாட்டிக்கிச்சு. அந்த புள்ளைய மிரண்டிங்க அப்பெல்லாம் ஆர்டர் எடுத்து செய்ய. அப்போ நீ அங்கதான் இருந்திருக்க அவங்க வந்ததும்? இல்லை அவங்க ஏதோ பேரண்ட்டை நினச்சி கடைசியில் அப்புறம் தான் புரிஞ்சு
இல்லை சொல்ல போனால் என்ன தெரியுமாச்சு, நாங்கள் சாப்பிடும்போது நிறைய குரங்குலாம் வந்துச்சு. ஆனால் கரு சாத்தியும் சாப்பிட்டோமா, அப்பயும் நிறைய பேரண்ட்ஸ்லாம் வந்தாங்க. அதனால பேரண்ட் நினச்சிட்டேன் நான். அப்புறமேட்டுக்கா என்னோட பேக் வேற அங்கேயே மாட்டிக்கிச்சு. அப்புறமேட்டுக்கா கவியரசி கிட்ட சொல்லி அவளை எனக்காக பயப்பட்டு வாங்கி எடுத்துக்கு வந்து ஸ்கூல்ல குரங்கு வளர்க்குறாங்க. செம்மையா இருந்துச்சு. அப்புறம் ஜாலியா நான் கொண்டாடி என் கதையை பேசுங்க, உன்னை பத்தி அக்காவை பத்திலாம். உங்க சேனலை பத்தி என்ன சொன்னீங்களா இன்னைக்கும் காலைல? அதெல்லாம் சொல்லிடாதீங்க. சொல்றது இருக்கா ஏன் சொன்னான்னா சைடில் நான் ஒரு போஸ்ட். ஓகே, நீங்களாச்சும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கைஸ். ஃபர்ஸ்ட் டே இவளுக்கு நல்லபடியாக அமைந்துள்ளது. இதோட நம்ம வந்து இந்த பையப்புள்ளியோட ஆஃப் எக்ஸாம் குவார்டர் எக்ஸாம்லாம் எப்படி எழுதுன்னு பார்ப்போம். இந்த ஸ்கூல் போயிட்டு இந்த எக்ஸாம் இந்த கிளாஸ்க்குள்ள போவே எவ்வளோ பாடுபட்டேன். அப்படியே இந்த பொண்ணாப்பா என்னன்னு கமெண்ட் பண்ணுங்கப்பா. அடச்சி இதான் கூடமா யாருன்னா பார்த்து கமெண்ட் பண்ணுவாங்க. கோடியா அப்படியா தூக்கிட்டு போனீங்க. சும்மா ஒரு கெஸ். வேற வேலை இல்லை உங்களுக்கு. ஓகே கைஸ் பை. ராத்திரியில பக்கத்துல வந்து அழகா படுப்போம். தூக்கி மால் ஏற்கனவே ஒரு அவுட்ரோ கொடுத்துருக்கா. ஸ்கூலுக்கு காலையில கிளம்பி போகும்போது அதை தூக்கி இப்போ போட்டு விட்டுறோம். போட்டுக்கலாம். பை பை. இவளும் பை. ஏமா உன்னதான் அதாவது இவங்களும் பை சொல்லுவாங்க. பை. மாலினி சோட்டு பையா பைடா. குரங்கு குட்டி எப்படி உட்காந்துக்கலாம் போயிரு. அது கூட சேர்த்து போன குட்டிக்கலாம். அது ஓடுதா? அத பாருங்க அந்த பெருசு. அது ஓடி போச்சு. தலை பை. இங்க ஒரு ஆள். மேடம். ஸோ गाइस இந்த வீடியோவில் தான் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.